போகாதீங்க. எனக்கு போகாதீங்க. அது நீங்க செய். எனக்கு நான் சொல்றது கேளுங்க. ஃளைட்டுக்கு டைம் ஆச்சு. என்ன இன்னும் கிளம்பாம இருக்க? நீங்க இப்பதான் வரீங்களா? இப்பதான் உங்ககிட்ட கொடுத்தேன். என்ன போய் சொல்ற? யாங்கிட்டலாம் கொடுக்கல. மரியாதை இல்ல, நான் இப்பதான் உங்ககிட்ட கொடுத்தேன். பாவி, உன் தொல்லை தாங்கலையாடா? ஏய், நாங்க இப்பதான்டா வந்துட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள கொடுத்தான்றான். ஏய், வேண்டாம். என்னங்க, எழுந்துருங்க. என்னங்க, என்னங்க, என்ன மன்னிச்சிரு பகவதி, என்ன மன்னிச்சிரு பகவதி. நான் செஞ்ச தப்புக்கு அந்த ஐயப்பனுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான். என்ன மன்னிச்சிரு. செய்து என்ன மன்னிச்சிரு பகவதி, என்ன மன்னிச்சிரு. என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த ஐயப்பன் கிட்ட கேளுங்க. சுவாமியே சரணமையப்பா. பகவதி, என்னம்மா இது? நாங்க சந்தோஷமா யாத்திரை முடிச்சுட்டு இருக்கோம். நீ ஏன் எடுற? ஏங்க, இப்பதான் வந்தீங்களா? ஆமா மோகினி. எங்களை மன்னிச்சிருங்க மாமா. அப்பா, நீங்க போன கார்ல பாம்பு அடிச்சதுன்னு சொன்னாங்கப்பா. நான் அப்படியே பதறி போயிட்டேன். இப்ப உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையே வந்துச்சுப்பா. நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். ஓ, அதான். வாங்கடா, வண்டி வருது. சாமி சரணம். சுவாமி சரணம். சாமி சரணம். சுவாமி சரணம். சாமி, எங்க வண்டி ஸ்டார்ட் ஆகல சாமி. நீங்க வந்து பூஜை பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். சரி, ஆகட்டும். இதுதாமா நடந்தது. ஐயப்ப சாமி கருணை கடல். ஐயனேன்னு சொன்னா ஆயுளை கொடுப்பான். அப்பனேன்னு சொன்னா ஆபத்துல இருந்து காப்பாத்துவான். மாலையை போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு போனா நாம நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பான். இருமுடியோட மலைக்கு போனா ஜனன மரணங்கிற முடிச்ச விழுத்து மோட்சத்தை கொடுப்பான். அப்படிப்பட்ட ஐயப்ப கூட இருக்கிறவங்களுக்கு எப்படிமா ஆபத்து வரும்? வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஐயப்பா, நீதான் மையப்பா. ஐயப்ப சுவாமி, உன் கருணை காட்சி என்னைக்கும் எங்களுக்கு இருக்கணும். சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா.
சுவாமியே ஐயப்பா. பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாபா. ஐயப்பன் ஒரு நாள் இப்ப மனம் திருந்துட்டேன் மாமா, மனம் திருந்துட்டேன். எதிர்ப்பா எப்ப ஒருத்தன் தப்ப உணர்ந்து திரும்பிட்டானோ அப்பவே ஐயா அவனை மன்னிச்சிருவான். அப்பா 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 எங்களை மன்னிச்சிருங்க, நாங்களும் தப்பு பண்ணிட்டோம்ப்பா. இப்படிலாம் நடந்ததுக்கு காரணம் நான் தான். நான் தான் காரணம். இங்க நடந்த எல்லா அநியாயத்துக்கும் காரணம் இந்த பாவிதான், இந்த பாவிதான். மணிகண்ட மேல எனக்கு பொறாம, பகவதி அடையணுங்கிற ஆசை. அதுல உங்க தூய உள்ளத்தை புரிஞ்சுக்காம எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன். பண்ணக்கூடாத அநியாயம் எல்லாம் பண்ணிட்டேன். சிவன் சொத்து குலநாசம்னு சொன்னதோ, ஏழையின் கண்ணீர் ஈட்டியா பாயன்னு சொன்னதோ எவ்வளவு உண்மைன்றதுக்கு ஒரே சாட்சி இந்த லட்சுமிபதி. இந்த லட்சுமிபதி தான். ஐயப்பனுடைய மகிமையை புரிஞ்சுக்காம இந்த வீட்டுக்கு நான் எவ்வளவோ அநியாயம் பண்ணும் போதெல்லாம் கண்ணுக்கு கண்ணா நின்னு காப்பாத்துறது இந்த மணிகண்டன். அவன் வெறும் சாதாரண மணிகண்டன் இல்ல, சாட்சாத் அந்த ஐயப்பனுடைய இன்னொரு ரூபம் தான் இந்த மணிகண்டன். இவ்வளவு பவித்திரமான பக்தர்கள் இருக்கிற வீட்டுல நுழையறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்ல. இல்ல, நான் இருக்க வேண்டிய இடம் ஜெயில். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா, you are great. Hats off மணிகண்டா, hats off. மணிகண்டா, மணிகண்டா எங்க காணோம்? அப்படின்னா இந்த வீட்டுக்கு மணிகண்டனா வந்தது நீதானா ஐயப்பா? இந்த பக்தனுக்கு சேவை செய்யறதுக்காகவா? ஐயப்பா,